இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தொழிலதிபர் சந்திரபிரகாஷின் மகன் வர்ஷினியின் திருமணம். திருமண மண்டபத்தில் ஒரு இளைஞன் ஓடி ஆடி பந்தி பரிமாறுவது, வேண்டிய உதவிகளை செய்வது என்று பம்பரமாய் சுழன்று வேலை பார்த்து கொண்டிருந்தான். சந்திரபிரகாஷ் அவனை அழைத்தார். இவன் பெண் வீட்டுக்காரன் இல்லை, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டு கல்யாணத்தில் இப்படி வந்து வேலை செய்ய மாட்டார்கள். அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து கேட்டார், தம்பி, நீ பெண் வீடா இல்லை மாப்பிள்ளை வீடா? அவன் பளிச்சென்று கூறினான், நான் 2 வீடும் இல்லைங்க சார். அதிர்ச்சியில் உறைந்தார் சந்திரபிரகாஷ். அவன் தொடர்ந்தான், சார், என் பெயர் மாறன், டிகிரி படிச்சிருக்கேன், கொஞ்சம் காசோட வேலை தேடி சென்னைக்கு வந்துட்டேன். சரியான வேலை கிடைக்கல சார், கையில் காசும் தீர்ந்துடுச்சு, பசி, அதான் மண்டபத்துக்கு வந்துட்டேன். அழைப்பில்லாமல் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ஓசிச்சோறு திங்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல சார். இதுவரை 5 பந்தி பரிமாறிட்டேன். கூட்டம் குறைஞ்சதும் சாப்பிட்டுட்டு போகலான் இருக்கேன். வேற எந்த நோக்கமும் இல்லை சார் என்றான். நேர்மையை மைக்ரோஸ்கோப் வைத்து தேட வேண்டியிருக்குது இந்த காலத்தில். இப்படி ஒரு நேர்மையான இளைஞனா என்று வியந்த சந்திரபிரகாஷ் தன் கம்பெனி முகவரியை கொடுத்து அவனை வந்து பார்க்க சொன்னார். அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.